வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 25 MCQ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் வீடியோ. ஸோ சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதையும் போய்ட்டு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்க வந்துடுங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ரிவிஷனை கொடுக்கும். ஸோ இது வந்து அகைன் ஒரு 25 கொஷின்ஸ். ஸோ நிறைய பேர் அதில் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க எவ்வளோ மார்க்குன்ட்டு. இதுலேயுமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கம்பல்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A street car named Desire. ஸோ இதிலிருந்து எடுத்திருக்கு. ஃப்ளெஞ்ச் டிபைஸ் இஸ் எ ஸ்டெல்லாஸ் டேஷ். ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டெல்லாவுக்கு ஸோ இந்த பிளஞ்ச் அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்தோன்னா என்ன கேரக்டராக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எ ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசைர்லேருந்து எடுத்திருக்க கொஷின். ஸோ ஆன்சர் சிஸ்டர். ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும். Who is the only successful and self-made man in Death of Salesman? ஸோ டெத் ஆஃப் சேல்ஸ்மேனில் நம்மளுக்கு தெரியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் யார் அப்படின்னா வில்லி லோமன். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமாவோடைய ப்ரொட்டகனிஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி அண்ட் பிஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பசங்க. ஸோ ஆனால் பென் அப்படின்றவர் யார் அப்படின்னா ஸோ வில்லி லோமனுடைய பிரதர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒன்லி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் செல்ஃப் மேட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்காவில் இவர் வந்து ஒரு அட்வென்ச்சர். ஸோ ஆஃப்ரிக்காவில் போயிட்டு இவர் என்ன இருப்பார் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணி அவர் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருப்பார். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்திருப்பார். ஸோ இட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட் த டையிங் ஈகல். ஸோ இது வந்து எதுக்கு வந்து சிம்பலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாடர்னிசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து திங்ஸ் ஃபால் அப்பார்ட். ஸோ திங்ஸ் ஃபால் அப்பார்ட்டில் எந்த ஆஃப்ரிக்கன் கல்ச்சரை பற்றி என்ன ட்ரெடிஷனை பற்றி வந்து பார்த்தோன்னா சினுவாச்சுப்பி அந்த நாவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் கொஷின். ஸோ ஊமோஃபியா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த கல்ச்சர் இந்த ட்ரெடிஷனை பற்றி தான் இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரைபல் சொசைட்டியை பற்றி இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதிலிருந்து இன்னொரு கொஷின் என்னென்னா சினுவாச்சுப்பிஸ் திங்ஸ் ஃபால் அப்பார்ட் narrate the rise and fall of which of the following character. எந்த கேரக்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரைஸ் அண்ட் ஃபால் யாரை வந்து ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா ஒக்காங்கோ. இவர் தான் இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட் நாவலுடைய ப்ரொட்டகனிஸ்ட் சென்ட்ரல் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட் அப்படின்றது செகண்ட் கம்மிங் அப்படின்ற ஒரு போயம்லேருந்து தான் இந்த ஒரு டைட்டிலை வந்து சினுவாச்சுப்பி எடுத்திருப்பார். ஸோ மேபி அந்த கொஷின் வந்து உங்களுக்கு கேட்கலாம், அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹேடி ஓப். ஸோ இவங்களுடைய ஒரு ஃபேமஸ் போயம் ஆஸ்திரேலியா. ஸோ இட் இஸ் அ நேஷன் ஆஃப் டேஷ் ட்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஃபோன் ஆட்டோ. ஸோ இந்த ரெண்டு வேர்டை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா கிளிப்டு வேர்ட்ஸ். ஸோ இது யூனிட் 10 கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா 9 இல்லைன்னா 10. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த டாபிக் அட்டாச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கிளிப்டு வேர்ட்ஸ், பேக் ஃபார்மேஷன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிளெண்டட் வேர்ட்ஸ், அக்ரானமஸ், ஆண்டனிமஸ், சினனிம்ஸ். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் டென்ஷன். ஸோ டென்ஷன் இன் பொயட்ரி அப்படின்ற ஒரு வேர்ட்லேருந்து இன்டென்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ரெண்டு வேர்டை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். யாருன்னா அலன் டேட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இங்கே ஒரு லைனை கொடுத்துருக்காங்க. டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட், நாட் டு ஹெயில்டு. இது இட் இஸ் வெரி ஃபேமஸ் லைன். அதுவும் இல்லாமல் இந்த லைன் வந்து யாருது அப்படின்னா டென்னிசன் தானே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இது எந்த போயம்லேருந்து எடுத்தப்பட்ட லைன் அப்படின்னா யுலிசஸ். நம்மளுக்கு கொஷின் எப்படி வேணால் கேட்கலாம். டைரெக்டாக இந்த லைனை கொடுத்துட்டு இப்போ போயமை கேட்குறாங்க. சப்போஸ் ஆத்தர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க டென்னிசன். இது வந்து இந்த யுலிசஸ் போயம்லேருந்து லாஸ்ட் லைனாக எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ மோர் ஓவர் ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட் லைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கொஷின் அங்கிருந்து நிறைய வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஸ்காலர் ஜிப்சி. மேத்யூ அர்னால்டோடைய ஃபேமஸ் போயம். இது என்ன ஜானரில் இருக்குது அப்படின்னா
pastoral elegy. So next question, do I wake up or sleep? Do I wake or sleep அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே கீட்ஸோடைய ஒன் ஆஃப் தி ஓடுன்னு கொடுத்துட்டாங்க டைரெக்டாக இதில் கொஷினில். பட் இது எந்த ஓடு அப்படின்னா ஓட் டு நைட்டிங்கல். இதுவுமே லாஸ்ட் லைன் ஆஃப் ஓட் டு நைட்டிங்கல் poem. நெக்ஸ்ட் கொஷின், லிரிக்கல் பேலட். லிரிக்கல் பேலட் எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1798. ஸோ சப்போஸ் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1800 வந்து நீங்கள் குறிங்க. வேர்ட்ஸ்வர்த் எப்போ வந்து டைட் ஆனார்? 1850. ஸோ willing suspension of disbelief. ஸோ இந்த ஒரு ஃப்ரேஸ் யார் அசோசியேட்டட் பண்ணோம் அப்படின்னா கோல்ட்ரிச். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஷின், when did Milton die? 1674. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், மெஷர் ஃபார் மெஷர். ஷேக்ஸ்பியருடைய மெஷர் ஃபார் மெஷர் என்ன ஜானரில் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் பிளேன்னு சொல்லுவாங்க இதை. நெக்ஸ்ட்டு அடோனைஸ், இது என்ன ஜானர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இங்கே கொடுத்துட்டாங்க டைரெக்டாக. இட் இஸ் அ எலிஜி. யார் வந்து இறந்துட்டதுக்காக பிபி ஷெல்லி வந்து பார்த்தோன்னா அடோனைஸ் போயம் எழுதியிருப்பார் அப்படின்னா ஜான் கீட்ஸ். விச் ஆஃப் தி மீட்டர் யூஸ்ட் இன் பேரடைஸ் லாஸ்ட்? ஸோ பேரடைஸ் லாஸ்ட் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் அ பிளாங்க் வர்ஸ் ஆஃப் போயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன மீட்டரில் எழுதியிருக்காரு அப்படின்னா பென்டாமீட்டரில் எழுதியிருக்காரு. ஸோ அனார்கியாக் தேரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜிந்து ஒரு கொஷின். இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். இது வந்து யார் வந்து இதை கொண்டு வந்தது அப்படின்னா தார்ண்டை. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜிஜி, டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஜெனரேட்டிவ் கிராமர். இது யாரை வந்து உருவாக்குனது, யார் அசோசியேட்டட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இட்ஸ் அன் நாம் காம்ஸ்கி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின், ஷீ இஸ் மூன் பட் ஷீ இஸ் ஆல்சோ எவ்ரிபடிஸ் மூன். இந்த லைன் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஆண்ட்ரோ டெல் சார்ட்டோ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைனை பார்த்துக்கோங்க. இந்த லைன் மேபி எங்கேருந்து கொஷினாக கேட்கலாம் அப்படின்னா இது எந்த போயம்லேருந்து எடுத்தப்பட்டது அப்படின்னா ஆண்ட்ரோ டெல் சார்ட்டோ. இதில் யாரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைஃப். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த ட்ராமட்டிக் ஆன் த எஸ்ஸே ஆன் ட்ராமட்டிக் பொயசி. ஜான் ட்ரைடனுடைய ஒரு கிரிட்டிக் ஃபார்ம் உள்ள ஒரு போயம், ஒரு ஒர்க்கு. ஸோ இது இட் இஸ் அ டயலாக் ஃபார்ம். ஸோ இது வந்து ஒரு 4 பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இட் இஸ் அ டயலாக் ஃபார்மாக இருக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் 530 years ago. ஸோ இந்த ஒரு ஒர்க், இந்த ஒரு எஸ்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்கூல். ஸோ ஸ்கூலில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான் இந்த எஸ்ஸேவில் வந்து சார்ல்ஸ் லேம்ப் பற்றி பேசியிருப்பார். ஆக்சுவலாக இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்றதுக்காக, ஸோ இது வந்து ரிலேட்டட் டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் பற்றின விஷயங்கள். ஸோ ஸ்கூலில் சார்லஸ் லேம்புக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை தான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர். இது எப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1947. அதே மாதிரி இந்த ஆத்தரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டென்னிசி வில்லியம். இவர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையருடைய ஆத்தர். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின், த வே ஆஃப் தி வேர்ல்டு பிலாங் டு டைப் கால்டு. ஸோ த வே ஆஃப் தி வேர்ல்டு இந்த ஒரு ட்ராமா எந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காமெடி ஆஃப் மேனர்.
ஸோ காமெடி ஆஃப் மேனருக்கு குட் எக்ஸாம்பிள் த வே ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ இது வந்து ஒரு 25 கொஷின்ஸ் நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.